இப்போ பார்த்தீங்கன்னா நான் கஸ்டமரோட பிசியை தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எஸ்கியூஎல் சர்வர் 2014 வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் கூகுளில் போயிட்டு யூஷுவலாக சர்ச் பண்ணலாம். பட் நம்மளுடைய சாஃப்ட்வேர் வெப்சைட்லேயே அது அவைலபிள் இருக்குது. ஸோ சாஃப்ட்வேர் வெப்சைட் வந்து solversoftware.wordpress.com. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்மளது ஒரு பக்கம் வந்து டவுன்லோடு போயிட்டுருக்கு. இது எப்படி நான் டவுன்லோட் பண்ணேன்றதை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட் நீங்கள் கூகுளில் போயிட்டு இங்கே பாருங்கள், நான் சொல்கிற மாதிரி சர்ச் பண்ணுங்கள். சால்வர் சொல்யூஷன் டவுன்லோட். ஓகே கொடுத்துட்டு ஓகே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைமரி வெப்சைட் காமிக்கும். அதை விட்டுருங்க. wordpress.com இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது வந்து ஓப்பன் ஆகிக்கும். இதில் தான் நம்ம இந்த இப்போ வந்து இவங்க வந்து 3 மிஷின் இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க. அதாவது ஒரு சர்வர் 2 கிளைண்ட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு இந்தமாரி இருக்கக்கூடிய கஸ்டமருக்கு இந்த சர்வர் கான்ஃபிகரேஷன் பண்ணி கொடுத்துடணும். அதே மாதிரி அவங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுக்கணும். அதாவது எப்படின்னா, சார் நீங்கள் வந்து லேண்ட் கேபிள் இஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லிடணும். ஒய்ஃபை விட, ஏன்னா ஒய்ஃபைல ட்ராப் ஆகும், நம்ம பில் பண்ணும்போது ட்ராப் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் சர்வர்னு இங்கேயே கொடுத்துருக்கோம். இங்கே கிளிக் பண்ணதுனால தான் இது வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும். இதை நம்ம டவுன்லோட் கொடுத்ததுனால இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 1 GB டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் மீதி இருக்கிற ஃபைல்ஸையும் நம்ம டவுன்லோட் பண்ணலாம். இப்படி டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி எஸ்கியூஎல் வந்து சர்வர் வந்து எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணி நம்மளுடைய ஸ்பீட் ப்ளஸ்ஸோடைய அந்த செட்டிங்ஸ் எல்லாம் எப்படி வைக்கிறேன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் டவுன்லோட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அடுத்தது என்னென்ன, இப்போ எஸ்கியூஎல் இன்ஸ்டால் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் சால்வர் சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து டவுன்லோட் பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் ரிப்போர்ட் 9.0 டவுன்லோட் பண்ணணும். அப்புறம் வந்து ஸ்பீட் ப்ளஸ் 9.0. ஓகே, இப்போ நம்ம அதுதான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். மேலே டவுன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்கும். ஸோ இதுக்கு ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 3 டவுன்லோட் பண்ணியிருக்கோம். கூடுதலாக சால்வர் ப்ரொவைடர் அப்படின்னு ஒரு EXE ஒன்று இருக்கும். இது வந்து MS ஆஃபீஸ் வந்து 2007 இன்ஸ்டால் பண்ணாதவங்களுக்கு அவங்களுடைய மிஷினுக்கு வந்து நம்ம இது போடுற மாதிரி இருக்கும். இதை நான் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு டவுன்லோட். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் வந்து எஸ்கியூஎல் சர்வர் டவுன்லோட் பண்ணேன்னா, அப்புறம் சால்வர் டவுன்லோட் பண்ணியிருக்கேன், அப்புறம் கிறிஸ்டல் ரிப்போர்ட் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஸ்பீட் ப்ளஸ் 9.0 டவுன்லோட் போயிட்டுருக்கு. கூடுதலாக ஒரே ஒரு அப்ளிகேஷன், அது வந்து பார்த்திங்கன்னா provider.exe அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டென்ட் வந்து டவுன்லோட் பண்ணுறேன். அந்த லிங்க் வந்து சப்போஸ் உங்களுக்கு இதுவாகலைன்னா ஜஸ்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள், இல்லைனா ரீ ஓப்பன் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா சுற்றிட்டே இருக்குது. ஸோ அதனால் நான் ஆல்டர்னேட் வெப்சைட் ஒன்று இருக்குது, நான் அதில் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா provider.exe. ஸோ இந்த 5 ஃபைலும் நம்ம டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு ஃபோல்டரில் வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி இதை இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத நம்ம கண்டினியூ பண்ணலாம். எல்லாம் டவுன்லோட் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். பார்த்திங்கன்னா எல்லாமே டவுன்லோட் பண்ணிட்டோம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு ஃபோல்டராக ஆக்கிடலாம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு காப்பி அண்டு கோ டு டி ட்ரைவ், ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ வந்து ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரில் நான் வந்து எஸ்கியூஎல் சர்வர் வந்து ரன் பண்ணுறேன். எஸ் கொடுங்க, ஓகே கொடுங்க. நான் வந்து என்னுடைய மிஷினில் கூட நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கலாம். பட் வந்து ஏன் கஸ்டமர் பிசியை நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, தைரியமாக நம்ம வந்து கஸ்டமர் பிசியில் எல்லாத்தையும் கான்ஃபிகர் பண்ணணும். அதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய மிஷினில் இன்ஸ்டால் பண்ணி எரர் வந்தால் அதை எடிட் பண்ணி அந்தமாரி இல்லாமல் லைவாக என்ன இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நியூ சர்வர் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டாலேஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் இன்ஸ்டாலேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். அக்செப்ட் கொடுங்க. அக்செப்ட் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ
பேக்கேஜிங் எல்லாமே இருக்குது. ஸோ இன்க்ளூடிங் இது ப்ராடக்டை டிக் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து விசிபிள் பண்ணோம். நான் எதுவும் இது பண்ணல, ஜஸ்ட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஒரு இது ஆப்ஷன் இல்லை. என்ன இல்லைன்னா Microsoft.NET 3 சர்வீஸ் பேக் 1 இஸ் ரெக்கார்ட் ஃபெயில்டு ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 2 மணி செட்டப் ஃபெயில்டு ஆகிடுச்சு. இப்போ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அகெயின் வந்து பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம அந்த செட்டிங்ஸ் வந்து கவர் பண்ணுறது முன்னாடி சின்ன சின்ன இன்ஸ்டாலேஷன் முடிச்சிடறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து provider.exe ரன் பண்ணுறேன். ஸோ அக்செப்ட் கொடுத்துட்டு இன்ஸ்டால். சர்வரை லாஸ்ட்டாக கூட இன்ஸ்டால் பண்ணலாம், ஏன்னா இப்போ எரர் வந்திருக்கு இல்லையா, அப்போ நம்ம அதை வேறு சால்வ் பண்ணோம். அதுக்குள்ளே செட்டிங்கை முடிச்சிடலாம், மற்றதெல்லாம் முடிச்சிடலாம். இப்போ சால்வர் சப்போர்ட் அண்ட் ரன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ப்ரொவைடர் இன்ஸ்டால் பண்ணேன், ரெண்டாவது வந்து சால்வரோடைய செட்டிங்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ உங்களுக்கு குட்டியாக தெரியுது இல்லையா இந்த செட்டிங்ஸு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரெசல்யூஷனே மாற்றிடுறேன். ஓகேவா, இங்கே பாருங்கள், ரைட் கிளிக் பண்ணி டிஸ்பிளே செட்டிங்ஸில் நம்ம சாஃப்ட்வேருக்கு ஏற்ற ரெசல்யூஷன் என்னென்னா 1366x768. இதான் வந்து நம்ம சாஃப்ட்வேருக்குன்னு ஏற்ற ஒரு ஸ்க்ரீன். இப்போ பாருங்கள், நம்ம பக்கத்துலேயே இருந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஆட்டோ அளவு கொடுத்துரும். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும், நம்ம என்ன பண்ணுறோன்றது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, ரெசல்யூஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சால்வர் செட்டப், அதாவது ஸ்பீட் ப்ளஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இந்த டிபாத் வந்து கம்ப்யூட்டர் இல்லைன்னா, இப்போ டின்னு இருக்குது, சப்போஸ் சில கம்ப்யூட்டரில் டிபாத் இல்லைன்னா எரர் வரும். நீங்கள் வந்து எந்த பாத் அவைலபிள் இருக்கோ அந்த பாத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் எதுவும் மாற்றம் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட்டு தென் இன்ஸ்டால். ஸோ செட்டப் இன்ஸ்டாலேஷன் எல்லாம் ஃபியூ மினிட்ஸில் முடிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ப்ரொவைடர் இன்ஸ்டால் பண்ணோம், ரெண்டாவது சால்வர் இன்ஸ்டால் பண்ணோம், மூணாவது ஸ்பீட் ப்ளஸ் வந்து 9.0 வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இதை லான்ச் பண்ணலை, டிக்கெட் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஓகேவா, இப்போ பாருங்கள், இப்போ ஸ்பீட் ப்ளஸ் 9.0ன்னு இருக்கும். இங்கே ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு ரீடு ஒன்லின்றதை எடுத்துடுறீங்க. அதே மாதிரி செக்யூரிட்டியில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர், எடிட் எல்லாத்துக்கும் ஃபுல் பர்மிஷன் இருக்கான்னு பார்க்கணும். எடிட்டில் போயிட்டு ஃபுல் ஆக்சஸ் வந்து கொடுத்துடணும். இப்போ பாருங்கள், ஃபுல் ஆக்சஸ் இருக்கா, ஆத்தென்டிகேஷன் ஃபுல் ஆக்சஸ் இருக்கா, இது ஃபுல் ஆக்சஸ் இருக்கா, இதுக்கு அலோ ஃபுல் ஆக்சஸ். ஓகே கொடுத்துட்டு அப்ளை அண்ட் ஓகே கொடுத்துடணும். அதே மாதிரி அவ்வளோதான், செக்யூரிட்டியை வந்து நம்ம எனபிள் பண்ணிட்டோம். அடுத்து வந்து ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சரி க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இது ஃபுல் ரைட்ஸில் இருக்குது. எதுக்கும் நீங்கள் மை கம்ப்யூட்டர் போய்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள், ரீட் ஒன்லி அப்ளை அண்ட் ஃபோல்டர். ஓகே, திருப்பியும் ரீட் ஒன்லி இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இது ஓகே, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்து இங்கே அலோ கொடுத்துருக்கோம், இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ என்ன யூசர்ஸ், அவங்களுக்கு என்ன பர்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஆக்சஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஓகே. இப்போ அடுத்தது நம்ம சர்வரை வந்து ஏன் இன்ஸ்டால் ஆகலை அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் பேனல் போங்க. கண்ட்ரோல் பேனல் போயிட்டு ஆட் ரிமூவ் ப்ரோக்ராம் இருக்கும் இல்லையா, ஸோ ப்ரோக்ராம் அண்ட் ஃபீச்சர்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. டர்ன் ஆன் விண்டோஸ் ஃபீச்சர்ஸ் ஆன் அண்ட் ஆஃப். ஓகேவா, அதில் போய்ட்டு இந்த டிக்கு ஒன்று வச்சுட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஸ்டால் அண்ட் ஃபீச்சர்ஸ் வரும், இதுமாரி ப்ராசஸ் ஆகும். லெட்ஸ் விண்டோஸ் அப்டேட் கொடுத்துருங்க. இது கொடுத்தா தான் நம்ம வந்து சர்வர் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஓகேங்களா, ஃபைனலாக நம்ம ஒன்று இன்ஸ்டால் பண்ணாமல் இருக்கோம், அது வந்து ஏன் இன்ஸ்டால் பண்ணாமல் இருக்குன்னா அது ரீஸ்டார்ட் கேட்கும். ஸோ அதையும் ஒன்றா கூட ப்ராசஸ் முடிச்சுட்டு நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கிறிஸ்டல் ரிப்போர்ட் 9.0. கிறிஸ்டல் ரிப்போர்ட் 9.0 என்ன பர்பஸ்க்காக நம்மளுக்கு தேவைப்படும், பில் ஃபார்மேட் எடிட் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பார்கோட் டிசைன் பண்ணி இன்டகிரேட் பண்ணுறதுக்கு, இதுக்கு தான் வந்து தேவைப்படும். இதில் கீ இருக்கும், ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் ஃபோல்டரில் செட்டப்பை ரன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அக்செப்ட். நெக்ஸ்ட் இங்கே கீயில் வந்து நம்ம அதில் இருக்கிற கீயை நீங்கள் வந்து அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கலாம். இல்லைனா டைம் இருந்ததுன்னா நீங்கள் டைப் பண்ணி கூட போட்டுக்கலாம், அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கலாம். பட் என்ன கேட்டிங்கன்னா காப்பி பண்ணியே போடுங்க, ஒன்றும் இது கிடையாது. இப்போ நான் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் கொடுத்துட்றேன்.
ஃபைனலி இதை காப்பி பண்ணி பெரும்பான்மை இது இன்ஸ்டால் பண்ணும்போது ரீஸ்டார்ட் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட். ஸோ இது இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அப்டேஷன் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆனால் இது வந்து கரெக்டான செட்டப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்டேட்டு ஏதாவது நம்ம பண்ணும்போது இது நம்ம பண்ணக்கூடாது தான். பட் இங்கே வந்து இன்ஸ்டால் ஆகலை, டவுன்லோட் தான் ஆகிட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் தான் ஆகிட்டுருக்கு. அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் ரீஸ்டார்ட் ஆகாமல் நம்மளுக்கு இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆச்சுன்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கோடுன்றதை நம்ம போடணும். இப்போ நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எதுக்கு வந்து நான் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ரெக்கார்டு அப்படியே நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் கஸ்டமர் பிசியில் வந்து ஆப்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இது ஸ்டெப்ஸ் ஞாபகம் வச்சுன்னு பார்த்தீங்களா. இப்போ ரீஸ்டார்ட்டே கேட்கல, இது ஒரு வகையில் நல்ல விஷயந்தான். நான் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துட்டேன். ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன், தேங்க்யூ ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் நவ் கம்ப்ளீட்டட். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா செட்டப்பையும் முடிக்க போகிறோம். இப்போ ஒன்றும் சர்வர் ஒர்க் மட்டும்தான் பெண்டிங்கு, மற்றபடி எல்லா செட்டிங்ஸுமே நான் மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா சால்வர் வந்து டெய்லி கிளாஸஸ் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கிளாஸஸில் என்னென்ன சொல்லியிருந்தாங்களோ அது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணலாம், செட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. க்ளோஸ் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் ஃபினிஷ். இப்போ திருப்பி நம்ம கண்ட்ரோல் பேனல் போகிறோம். போயிட்டு ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணி டர்ன்ஸ் ஆன் ஃபியூச்சர்ஸில் போனீங்கன்னா இப்போ பாருங்கள் டிக்கில் இருக்குது. அப்போ வந்து இது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம சர்வர் இன்ஸ்டால் பண்ணும்போது எந்த இஷ்யூ வராது. இப்போ பாருங்கள் நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஏற்கனவே நம்ம எக்ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்றதுனால அந்த செட்டப்பை டேரெக்டாக போய் ரன் பண்ணுறேன். ஃபினிஷ். ஸோ மேலே இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதாவது நம்ம புதுசாக இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஏற்கனவே 2005 ஏதாவது ஒன்று ப்ரீவியஸ் வெர்ஷன் போட்டிருந்தோ அதை அப்கிரேட் பண்ணோன்னா செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணோம். இப்போ நம்ம புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறதுனா ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். அக்செப்ட் த லைசன்ஸ் டேர்ம்ஸ். நெக்ஸ்ட் ஷோ ஆல் கொடுத்தீங்கன்னா என்னென்ன எல்லாமே பாஸ்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். எரர் வரும்போது தான் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். எரரே இல்லை, ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வேஸ்ட்டு, நம்ம பண்ணுறதே வேஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட். ஓகே, இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து டிஃபால்ட்டே நீங்கள் விட்டுறலாம். நீங்கள் எதுவும் நேம் கொடுக்குறதா இருந்தால் டிஃபால்ட் இன்ஸ்டன்ஸ் நேம் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணலை, ஏன்னா இந்த கஸ்டமருக்கு அது தேவைப்படலை. ஏன்னா இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணுறேன். நம்ம R&D பண்ணும்போது நம்ம வேறு நேம் கொடுத்துக்கலாம். பட் டிஃபால்ட் நேம் இன்ஸ்டன்ஸ் வந்து அப்படியே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இந்த இடம் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்து இப்போ இந்த நெக்ஸ்ட் வந்ததுக்கப்புறம் சர்வர் கான்ஃபிகரேஷன், இந்த இடத்துல வந்து SQL சர்வர் ப்ரௌசர்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்கில் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ மிக்ஸ்டு மோடு சூஸ் பண்ணிக்கிங்க. விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன் மட்டும் தேவையில்ல, மிக்ஸ்டு மோடு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ்டு மோடுன்னும் போது 1 2 3 4 5 நீங்கள் என்ன பாஸ்வேர்டு வேணால் செட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 கொடுத்துக்கிறேன். இதை கிளிக் பண்ணி ஆட் யூசர்ஸ்னு கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பட்டன் எனபிள் ஆகும். எனபிள் ஆனோடனே ஜஸ்ட்டு நெக்ஸ்ட் மட்டும் கொடுங்க. இது வேறு எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இன்ஸ்டால் அண்ட் கான்ஃபிகர், இன்ஸ்டால் ஒன்லி எதுவுமே நீங்கள் கை வைக்க தேவையில்ல. நெக்ஸ்ட்டு அப்படியே கொடுங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸில் இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு கம்ப்ளீட் ஆகிடும். கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா சர்வர் வந்து பர்ஃபெக்டாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் போய்ட்டு நம்ம கம்பெனி க்ரியேட் பண்ணுறது, அவங்க கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டைப் கேட்குறாங்க அது எல்லாத்தையுமே அசைன் பண்ணுறது, எல்லாமே நம்ம A to Z பார்க்க போகிறோம். இதில் ஒன்றும் சொல்ல போனால் இப்போ இந்த கஸ்டமர் கேட்டிருக்கிறது 4 டைப் ஆஃப் சேல்ஸுங்க. ஒன்று ஹோல்சேல், அதாவது GST பில், மீதி எல்லாமே நான் GST பில் தான். பட் இருந்தாலும் அதுலேயே 3 கேட்டகரி, அதாவது ஹோல்சேல் ப்ரைஸ் 1, ஹோல்சேல் ப்ரைஸ் 2 அண்டு ரீட்டைல். அப்போ 4 ப்ரைஸ் நம்ம அசைன் பண்ணணும். அதுவுமே உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு டைம் இருக்குது, நான் வாட்ச் பண்ணுறேன், வீடியோ வாட்ச் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வாட்ச் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் கற்றுக்கோங்க. இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கிறது என்ன பிஸ்னஸ் பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டாசு ஹோல்சேல் அண்டு ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஹோல்சேல் மேனுஃபேக்சர்லேருந்து ஃபஸ்ட்டு இவங்களுக்கு தான் வரும். இவங்க என்ன பண்ணுவாங்க, கடைகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது 4 டைப் ஆஃப் ப்ரைஸஸ் கான்ஃபிகர் பண்ணுறாங்க, 4 டைப் ஆஃப் ப்ரைஸஸ் கான்ஃபிகர் பண்ணுறாங்க. அதனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் கிட்டத்தட்ட முடிகிற சுச்சுவேஷனில் இருக்குது. இதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வாட்ச் பண்ண வேண்டிய முக்கியமான தருணம்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணோம், மற்ற அப்ளிகேஷனெல்லாம் இன்ஸ்டால் பண்ணோம். இப்போ வந்து ஸ்பீட் ப்ளஸ் எஸ்கியூஎல் சர்வர் செட்டிங்ஸை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ டோட்டல் கம்ப்ளீட்டு. இதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த ஸ்டெப்ஸ் வாட்ச் பண்ணணும். நானுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய எரர் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆரம்பத்தில் நிறைய எரர் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஒன்றும் சொல்லப்போனால் எஸ்கியூஎல் சர்வரே இவங்கள்ட்ட ஒர்க்கே ஆகாது போல இருக்குது. நான் அந்த மைண்ட் செட்டுக்கே வந்துட்டேன். நான் என்னடா இது ஒன்றுமே இது ஆகலைன்னு. ரைட், ஓகே. இது இன்ஸ்டாலேஷன் ஆகிறதுக்காட்டி நம்ம இன்னொரு செட்டிங் பண்ணிடலாம். ஸோ கண்ட்ரோல் பேனல் போங்க. கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு ரீஜினல் செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ ரீஜியன் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். அதாவது இப்போ நான் வந்து இங்கே தம்ப்நெயில் மாற்றிருக்கேன். ஆக்சுவலாக இங்கே வந்து இங்கிலீஷில் யுனைடெட் ஸ்டேட்ஸை வந்து சூஸ் பண்ணுங்கள். இங்கிலீஷில் டவுன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரி சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் வந்து சூஸ் பண்ணுறேன். இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அதோ இருக்குது. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல MMDDYYY அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அப்ளை ஓகே கொடுங்க. ஓகேவா? அடுத்தது அடிஷ்னல் செட்டிங்ஸ், கரன்சி இதெல்லாம் நீங்கள் மாற்ற தேவையில்ல. ஸோ இந்த இடத்துல டேட் அண்ட் டைம் எல்லாமே ஓகே. கரன்சி நம்பர்ஸ் ஓகே. அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இப்போ வரங்க. இந்த இடத்துல நான் வந்து கேட்டகரி சூஸ் பண்ணிங்கன்னா இப்படி தான் எனக்கு இருக்கும் ஏற்கனவே. இப்போ நிறைய கிளாக் ரீஜியனில் டேட் அண்ட் டைமில் சூட் பண்ணி சேஞ்ச் டேட் அண்ட் டைம் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கரெக்டான டேட் இருக்கா டைம் இருக்கான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாரி இங்கே வந்து சேஞ்ச் டைம் ஜோனில் வந்து உங்களது சென்னை கொல்கத்தா கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இது ஒரு முக்கியமான செட்டிங், ரீஜினல் செட்டிங்ஸில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் செட்டிங்ஸ். அதுக்கப்புறம் நம்ம சாஃப்ட்வேரில் போய்ட்டு என்ன செட்டிங் வைக்கணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மந்த்து, டேட்டு அண்ட் இயர் ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த இப்போ உதாரணத்துக்கு சர்வர் தான் இது இல்லையா? அப்போ சர்வரில் என்ன வைக்கிறோமோ அதே தான் வந்து கிளைண்ட்லேயும் நீங்கள் செட் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த டேஷ்போர்ட்ஸ் எல்லாம் இஷ்யூ வராமல் இங்கேயும் சேமாக இருக்கும். அடுத்தது வந்து நீங்கள் கஸ்டமர்கிட்ட சார் ஒய்ஃபை இஸ் நாட் ரெக்கமெண்டட் தெளிவாக சொல்லிவிடுங்க. சார் ஒய்ஃபை எல்லாம் ரெக்கமெண்ட் கிடையாது, நீங்கள் ஒயரில் போடுங்க, அப்போ தான் வந்து நெட்வொர்க் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஒர்க் ஆகும் அப்படின்னு நீங்கள் வந்து தெளிவாக புரிய வச்சுக்கோங்க. உங்கள் கிளைண்ட்டுக்கு வந்து நீங்கள் தெளிவாக புரிய வச்சுக்கோங்க. இப்போது இந்த எஸ்கியூஎல் சர்வர் 2014 இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்க இந்த செட்டப் வந்து எல்லா சாஃப்ட்வேருக்கும் பொருந்தும். அதாவது எஸ்கியூஎல் பேஸில் ரன் பண்ணக்கூடிய அனைத்து சாஃப்ட்வேர்ஸுக்குமே இந்த ஆப்ஷன்ஸ் வந்து பொருந்தும். ஓகேங்களா? ஸோ என்னுடைய வேகத்துக்கு சாஃப்ட்வேர் அதாவது மிஷின்ஸ் அவங்களது ஒர்க் அவுட் ஆகலை. குயிக்காக முடிஞ்சதுன்னா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்டு. ஓகே, ஃபினிஷ்டு. ஆனால் என்ன சொல்லுதுன்னா you must restart your computer after the setup process is completed. இப்போ ஆல்மோஸ்ட் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்டு. பட் எப்பயுமே வந்து ஒரு கம்ப்யூட்டர் நம்மக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுதுன்னா அதை கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ நான் ஓகே கொடுத்துட்டு ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் கொடுத்துட்டு நான் ரீஸ்டார்ட் பண்ண போகிறேன். க்ளோஸ் அண்டு வந்து ரீஸ்டார்ட் பிசியில் கிளிக் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணோடனே நம்மளுக்கு இங்கே கிளிக் பண்ணுறதோட முடிஞ்சு. அதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் ஆகிடும், அங்கே ஆகிடும், நம்மளுக்கு ஸ்க்ரீன் வராது. அதனால் க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி கஸ்டமர்கிட்ட கால் பண்ணி நம்ம கேட்கணும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஸ்கியூஎல் சர்வர் வந்து கான்ஃபிகர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி எஸ்கியூஎல் சர்வர் வந்து ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரில் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஜஸ்ட் ஓகே. முறை ஓப்பன் பண்ணும்போது இந்தமாரி ப்ராசஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன்லேயும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த எஸ்ஏ அதாவது சூப்பர் யூசர் அதுலேயும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ ரைட். இப்போ வந்து டேட்டா பேஸ் வந்து ஒன்றுமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் இல்லை. இதை வந்து டெலீட் பண்ணிக்கலாம். அந்த டெம்பரவரி ஃபைல்ஸ் அண்டு டெலீட். பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸில் நம்மளது டேட்டா பேஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இப்படி எம்டியாக தான் இருக்குது. இப்போ நம்ம டேட்டா பேஸை க்ரியேட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், லாக் அவுட் பண்ணுறேன். லாகின் பண்ணுறதுக்கு இந்த விண்டோ வருது. இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் வந்து சர்வர்.
இப்போ நான் என்ன பண்ணுறேன், கனெக்ட் கொடுத்துட்டேன். ஸோ இங்கே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய ஸ்பீட் ப்ளஸ்ஸை டைம் ஓப்பன் பண்ணும்போது ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரில் ஓப்பன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு இங்கே கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்றத டிக் வச்சுட்டு அப்ளை சேஞ்ச் ஆல் யூசர்ஸ். ஓகே, ஒன்றும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓகே கொடுத்துட்றோம். ஓகே கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து இது ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள் இந்தமாரி வார்னிங் வருதுல்ல. இது ஏன் வருது அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் வந்து அன்னோன் பப்ளிஷர் அப்படின்ற மாதிரி சொல்லுது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஷோ மோர்னு கொடுத்துட்டு சேஞ்ச் when this notification appear அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு இதை டவுன் பண்ணிக்கோங்க. செக்யூரிட்டி வந்து டவுன் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து ஓப்பன் பண்ணும்போது குயிக்காக ஓப்பன் ஆகும். ரைட் கிளிக் பண்ணி ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரில் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள், டப்புன்னு வந்து ஓப்பன் ஆகிடும். முன்னாடி வந்து ரொம்ப ஸ்லோவாக ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குயிக்லி ஓப்பன் ஆகும். கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்துட்டு கிரியேட் நியூ கம்பெனி. ஸோ இந்த இடத்துல அவங்களுடைய கம்பெனியோடைய நேம் கியூ கிராக்கர்ஸ். ஸோ அவங்களுடைய அட்ரஸ் வந்து அவங்க டைப் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து அவங்க பிசியில் அவங்கள சொல்லணும், சார் ப்ளீஸ் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ். ஹலோ, சொல்லுமா. ஸோ கஸ்டமர் சொல்லிட்டோம். இப்போ அவரே ஃபில் பண்ணிகிட்ருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா இந்த அவங்க அதாவது கஸ்டமர்கிட்ட தெளிவாக சொல்லணும், சார் நீங்கள் இங்கே என்ன கொடுக்குறீங்களோ அதை தான் இன்வாய்ஸில் வந்து நம்ம கொண்டு வர முடியும். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் நம்ம டிலே ஆகிறதுக்கான காரணம் அவங்க வந்து ஃபில் பண்ணலை. இப்போ சவாலான விஷயம் என்ன தெரியுமா, இப்போ சர்வர் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கான்ஃபிகர் பண்ணிட்டோன்னா யூ காட் ஹையஸ்ட்டு இது. இப்போ நான் வந்து இங்கே வந்து தமிழ்நாடு அப்படின்ட்டு கேப்ஸ்லேயே போட்டுக்கோங்க. இந்த இடத்துல 33ன்னு கொடுத்துட்றோம். இங்கே வந்து பார்ட்டியோட மொபைல் நம்பர். இவங்களது வந்து கிராக்கர்ஸ் அப்படின்றதுனால நம்ம வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணணும். அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் போடுறாங்க. எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் என்ன பிரச்சனைனா, எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் வந்து ஒரு சிங்கிள் மிஷினுக்குன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு மிஷின் தான் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா, நெட்வொர்க்குன்னு போகும்போது இல்லை 3 கம்ப்யூட்டர் அவங்க கனெக்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து எஸ்கியூஎல் சஜெக்ஷன் பண்ணுறது நல்லது. ஏன்னா மேக்ஸிமம் என்னென்னா நம்ம ஆக்சஸ் டேட்டாபேஸ் பண்ணோன்னா டேட்டா வந்து ஃபோல்டர் வந்து நம்ம ஷேர் பண்ணணும். அதேமாதிரி கிளைண்ட் பிசியில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி செட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய பஞ்சாயத்து இருக்குது. ஸோ அதனால் என்ன கேட்டிங்கன்னா மல்டிபிள் கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக எஸ்கியூஎல் சர்வர் வந்து கான்ஃபிகர் பண்ணுங்கள். அது ஒன் ஆஃப் த பெட்டர் சாய்ஸ்ன்னே நான் சொல்லுவேன். அடுத்தது வந்து gmail.com. ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து 2 பேர் பார்க்குறீங்கன்னா, ஒன்று ஸ்டூடெண்ட்டாக பார்க்குறீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸை நோட் பண்ணி நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். இதே வந்து நீங்கள் வந்து ஒரு டீலராக டிஸ்ட்ரிபியூட்டராக பார்க்குறீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணிக்கிங்க. கற்றுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணுங்கள். எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா அதர் பிஸ்னஸ் வந்து ஃபயர் ஒர்க் அப்படின்னு போட்டுக்கலாம். அவங்களது வந்து ஃபயர் ஒர்க்கு தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபயர் ஒர்க் அப்படின்னு போட்டுறேன். என்டர். இங்கே இந்த இடம் நல்லா கவனிங்க. டிக் எடுத்துகிட்டு செட்டிங்ஸில் எஸ்கியூஎல் சர்வர் எனபிள் பண்ணிக்கிறேன். இங்கே எஸ்கியூஎல் இதில் போயிட்டு ஏற்கனவே நம்ம சர்வர் கான்ஃபிகர் பண்ணியிருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ கான்ஃபிகர் அதாவது அதனுடைய நேம் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இதுதான் நேமு. காப்பி பண்ணிவிட்டு தென் வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இங்கே வந்து விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன்ஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சேவ் கொடுங்க. செட்டிங்ஸ் எனபிள். அதுக்கப்புறம் இங்கே டிக் வச்சுக்கோங்க. இங்கே மறக்காமல் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கீங்க, ரீசேலராக இருக்கீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸை போட்டுக்கோங்க. ஏன்னா கஸ்டமர் திடீர்னு உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் விசிபிள் ஆகும் 1336. ஓகே, செக் கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ன்னு வரும். இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே. இப்போ நம்ம சக்ஸஸ் பண்ணியிருக்கோமா இல்லையான்றது இப்போ தெரிஞ்சிடும். இப்போ நான் க்ரியேட் கம்பெனின்னு கொடுக்குறேன்னா
இது வந்து ப்ராசஸ் ஆகி எந்த எரரும் இல்லாமல் வந்துடுச்சுன்னா நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எஸ்கியூஎல் சர்வரை கான்ஃபிகர் பண்ணிட்டோம் மெயின் மிஷினில். புரியுதுங்களா? மெயின் மிஷினில் பண்ணியிருக்கோம். இன்னும் நம்ம வந்து கஸ்டமர் பிசி இன்னும் கிளைண்ட் பிசி கான்ஃபிகர் பண்ணலை. அதுக்கு வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. அதனால் நம்ம அது எதுவும் பண்ணலை. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து பாருங்கள், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லுங்க. இதாங்க கான்ஃபிடென்ட்டு. நீங்கள் வந்து உங்கள் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணுறது விஷயம் இல்லை, கஸ்டமர் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுல அதுதான் கெத்து. ஓகே, ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோன்னே யூசர் நேம் 1, பாஸ்வேர்டு 1 எல்லாமே ஒன்று கொடுக்குறேன். இங்கே வந்து அவங்க நேம் போட்டுக்கிட்டோம், இங்கே வந்து அவங்களுடைய சிட்டி போட்டுக்கிட்டோம். ஸோ அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் அனுப்பிச்சிடுவோம். சிட்டி, கான்டாக்ட் நம்பர். அதே மாதிரி சேல் பண்ணுறவங்க, டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கவங்க வெரி ரிக்வெஸ்ட் என்னென்னா, இந்த சாஃப்ட்வேர் ஒர்த்துங்க இது. ஓகேங்களா? சிங்கிள் யூஸர் 10,000 தான் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? அதே மாதிரி மல்டி யூஸர், இப்போ இந்த கஸ்டமர் வந்து 3 மிஷின் போடுறாரு, ஒரு சர்வர் 2 கிளைண்ட்டு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு சர்வர் ஒரு கிளைண்ட்டுக்கு நான் என்ன பண்ணிடுறேன்னா ஓகே ஓனர் ஆஃப் த பிஸ்னஸ் சூஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ ரைட்ஸ் ஃபுல்லாக கொடுத்துட்றேன். சூஸ் யூசர் கிரியேட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் ஸ்க்ரீன் வரும். இப்போ லாகின் ஸ்க்ரீனில் 1x1 கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸ் வந்து விசிபிள் ஆகிடும். இப்போ டேட்டா வந்து பார்த்திங்கன்னா டேட்டா 1, ஏன்னா இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக போடுறோம். இப்போது இந்த சாஃப்ட்வேரை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு டேட்டா 1 வந்து க்ரியேட் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், டேபிள்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆகிருக்கா? ரைட்டு. இப்போது மெயின் மிஷின் நம்ம பண்ணிட்டோம். இப்போ வந்து ஸ்டெப்ஸ் வந்து இப்போ கவனிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு செக்யூரிட்டியில் ஒரு யூஸரை க்ரியேட் பண்ணுங்கள். இப்போ நான் செக்யூரிட்டி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சர்வர் அத்தன்டிகேஷன் கொடுங்க. ஓகேங்களா? எஸ்கியூஎல் சர்வர், விண்டோஸ் அத்தன்டிகேஷன் அண்ட் சர்வர் அத்தன்டிகேஷன் 1 2 3 4 5. நீங்கள் வந்து ஸ்ட்ராங்கான இது கொடுத்துக்கலாம் பாஸ்வேர்டு. ஓகேவா? நான் என்ன கொடுக்குறேன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கொடுக்குறேன். அட்மின் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக கொடுங்க, ஸ்மால் லெட்டரில் கொடுத்துட்டு 1 2 3 கொடுத்துட்றேன். இந்த இடத்துல டிக்கு எடுத்துருங்க. ஓகே, எடுத்துகிட்டு இங்கே மேப், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அட்மின்னே கொடுத்துட்றேன். அட்மின்னு ஒரு யூசர், அதுக்கான பாஸ்வேர்டு இங்கே வந்து டிக்கு எடுத்துட்டேன். இந்த இடத்துல எந்த டேட்டா பேஸுக்கு அப்படின்னும் போது டேட்டா 1 அப்படின்னு சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துட்றேன். ஓகே 1 க்ரியேட் பண்ணிட்டோம். இங்கே கிளிக் பண்ணுங்கள், லாகின்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண அட்மின்ன்ற ஒரு யூசர்ஸ் வந்து கிடச்சிரும். இப்போது இதனுடைய இதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. சர்வர் ரூல்ஸ்னு இருக்கும், இங்கே வந்து எல்லாத்தையும் டிக் வைங்க. ஓகே, டிக் வச்சுட்டு ஓகே கொடுங்க. அடுத்தது அகெயின் செலக்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? சர்வர் ரூல்ஸ் நம்ம கிளிக் பண்ணிட்டோமா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யூசர் மேப்பிங்கில் வந்து எந்த யூசர், இந்த யூசரை மேப் பண்ணணும். இதுலேயும் எல்லாத்தையும் செலக்ட் ஆல் கொடுக்கணும். டிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுங்க. திருப்பியும் லாகின்ல போங்க, ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்து வந்து எல்லாமே செலக்ட் பண்ணிட்டீங்களா? இப்போது இது எல்லாமே கரெக்டாக ஆகிடுச்சு. இப்போ சர்வர் ரூல்ஸ் டிக் பண்ணிட்டோம், மேப்பிங்கில் டிக் பண்ணிட்டோம், எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துட்டோம். இப்போது மெயின் டேப் இந்த இதுக்கு வந்துடுங்க. இங்கே இதுக்கு வந்து ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் வந்தீங்கன்னா ஜென்ரல் இருக்குது இல்லையா? அப்போ அடுத்தது மெமரி. ஸோ மெமரியில் வந்து இங்கே வந்து டிஃபால்ட்டாக 1024ன்னு இருக்கும். நீங்கள் வந்து 1 lakh வரையும் கொடுக்கலாம், இல்லைனா வந்து 1 lakh நான் கொடுக்குறேன். ஓகே, 1 lakh கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துட்றேன். அடுத்தது அகெயின் ப்ராப்பர்ட்டிஸ் போங்க, மெமரி கிளிக் பண்ணிட்டு ப்ராசஸர் வந்து இங்கே வந்து பூஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்றது கொடுத்துருக்குங்க. ஓகே, பூஸ்ட் ப்ரியாரிட்டி அண்டு ஓகே. அடுத்தது திருப்பியும் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, செக்யூரிட்டி
செக்யூரிட்டியில் வந்து எஸ்கியூஎல் அத்தன்டிகேஷன் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். எஸ்கியூஎல் சர்வர் அண்ட் விண்டோஸ் அத்தன்டிகேஷன் மோடு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து இதுவும் ஓகே கொடுத்துடலாம். இல்லை ஆல்ரெடி செலக்டில் தான் இருக்குது, சரி இருந்தாலும் ஓகே கொடுக்குறேன். அகெயின் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் வந்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ்னு இருக்கும். இந்த இடத்துல 600 இருக்கும். ஸோ 600ன்றது இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அலோ ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் டு தி சர்வர் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகே, இந்த செட்டப் வந்து முடிஞ்சு, அதாவது எஸ்கியூஎல் சர்வரில் பண்ண வேண்டிய செட்டப் எல்லாம் முடிஞ்சு. இப்போ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்த செட்டப் அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் சர்வர் 2014 அண்ட் கான்ஃபிகரேஷன் மேனேஜர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இங்கே TCP/IP வந்து டிசபிளில் இருக்குது. ரைட் கிளிக் பண்ணி எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ நேம்டு பைப் எனபிள் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க. இப்போ வந்து முன்னாடி நோன்னு வந்திருக்கும், இப்போ எஸ்ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்தது வந்து எல்லா போர்ட்லேயும் 1433ன்றதை ஆட் பண்ணிக்கோங்க. 1433. ஓகே, ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இப்படி இது பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா 1433 1433 1433 1433 1433. ஓகே, எல்லாத்துக்குமே கொடுக்கணும், எல்லா போர்ட்டுக்குமே 1433ன்றதை கொடுத்துக்கிறேன். One four double three அண்டு வந்து ஃபைனலாக இந்த இடத்துல 1433 கொடுத்துட்டு அப்ளை. ஓகே 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 கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னா சர்வீஸ் எல்லாமே ரன்னிங்கில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே ரன்னிங்கில் இருக்குது. அடுத்தது இன்னொரு செட்டிங்ஸ் வந்து சர்வீஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். சர்வீஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிறேன். சர்வீஸ் கிளிக் பண்ணிவிட்டு எஸ்கியூஎல் சர்வர் எக்ஸ்பிரஸ் அடிங்க. அடிச்சிங்கன்னா ஜூம் பண்ணிக்கிறேன். எஸ்கியூஎல் சர்வர் எக்ஸ்பிரஸ் வந்து ரைட் கிளிக் பண்ணி ரீஸ்டார்ட் கொடுங்க. ஓகே, அடுத்து எஸ்கியூஎல் இது வந்து பார்த்திங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி ரீஸ்டார்ட் கொடுங்க. இது சப்போஸ் டிசபிளில் இருந்ததுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ரீஸ்டார்ட். ஸோ மேக்ஸிமம் செட்டிங்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். ஃபைனலாக நம்ம வந்து ஃபயர்வால் வந்து கான்ஃபிகர் பண்ணணும். ஃபயர்வால் அப்படின்னு கொடுங்க. இங்கே விண்டோஸ் ஃபயர்வால் செட்டிங்ஸ் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ்னு இருக்கும், இங்கே கிளிக் பண்ணுங்கள். இன்பாண்ட் அவுட்பாண்ட் ரூல்ஸு, நான் இங்கே இன்பாண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். நியூ ரூல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கங்க. போர்ட்டு தான் நம்ம எனபிள் பண்ண போகிறோம், அதனால் போர்ட்டுன்றதை சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே ஸ்பெசிஃபிக் போர்ட் 1233 TCP அப்படின்ற போர்ட்டை நான் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். அலோ ஆல் த கனெக்ஷன், டொமைன் பப்ளிக் எல்லாமே அலோவ் பண்ணு. இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா TCP 1433 அப்படின்னு கொடுத்து ஃபினிஷ் கொடுத்துட்றேன். அதே மாதிரி இன்னொரு ரூலை நான் க்ரியேட் பண்ணுறேன். இது வந்து யாரும் சொல்லலை, பட் இருந்தாலும் நான் சேஃப்டிக்காக பண்ணுறேன். UTPன்னு இருக்கு பாருங்களா, அதையும் சூஸ் பண்ணிக்கிட்டு 1334 அப்படின்றத சூஸ் பண்ணி நெக்ஸ்ட் 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 இங்கே வந்து UDPன்னு கொடுத்துட்றேன். UDP 1434 ஓகே கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்தேன். இப்போ இதே மாதிரி நீங்கள் அவுட்பாண்டும் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அவுட்பாண்ட் நியூ ரூல்ஸ் போர்ட் வந்து நெக்ஸ்ட்டு 1433 ஓகேங்களா கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அலோ த கனெக்ஷன் நெக்ஸ்ட்டு இங்கே TCP 1433 அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது எப்படி நம்ம வந்து இன்பாண்டுக்கு பண்ணமோ அதே மாதிரி அவுட் பாண்டுக்கும் நம்ம பண்ணிடுறோம். UDP 1434 ஸ்பெசிஃபிக் நெக்ஸ்ட் அலோ த கனெக்ஷன் நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் யூடிபி 1334 அவ்வளோதான். செட்டிங்ஸ் எல்லாமே முடிஞ்சு. ஜஸ்ட்டு ஒன்ஸ் வந்து சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே நீங்கள் வந்து கண்டினியூ பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போது எல்லாமே முடிச்சிட்டோம், ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. இப்போ வந்து சர்வர் கரெக்டாக ரன் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு SQL சர்வர் ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரில் ஜஸ்ட்டு வந்து இந்த லாகின் ஸ்க்ரீன் வரும் இல்லையா, இங்கே டேட்டா ரன் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு ப்ரௌஸ் அண்ட் ஃபார் மோர் அப்படின்னு கொடுத்துட்டு நெட்வொர்க் இப்படி கொடுத்தீங்கன்னா, நெட்வொர்க் சர்வர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து ஃபியூ செகண்ட்ஸில் என்ன ரன்னிங்கில் இருக்குன்றதை உங்களுக்கு இங்கே காமிச்சிடும். பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இடத்துல என்ன இன்ஸ்டன்ஸ் வந்து ரன்னிங்கில் இருக்குது அப்படின்றத இங்கே வந்து உங்களுக்கு விசிபிள் பண்ணும். ஸோ இதோட SQL சர்வர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பாருங்கள். ஸோ ரன்னிங்கில் இருக்கிறது உங்களுக்கு அழகாக காமிச்சிடும். டேட்டா என்ஜின் வந்து ரன்னிங்கில் இருக்குது. தேங்க்யூ. முடிஞ்சு சர்வர் எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு சேல் டைப், பர்ச்சேஸ் டைப் இதெல்லாமே வந்து கான்ஃபிகர் பண்ணணும். இப்போ வந்து சேல்ஸ் டைப்னால் என்னென்னா, கஸ்டமர் கேட்குற 3 விதமான ப்ரைஸஸ் வந்து நான் இங்கே ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கான டேக்ஸ் எக்ஸ்க்ளூசிவ், அவர் வந்து டேக்ஸ் வந்து எக்ஸ்க்ளூடிங் தான் பண்ணுறாங்க, அதனால் டேக்ஸ் எக்ஸ்க்ளூடிங் கொடுக்கலாம். பட் இந்த கேஸில் வந்து நான் எது கொடுக்குறேன்னா, டேக்ஸ் சார்ஜ்டு மேனுவலி ஆன் அதர் சார்ஜஸ் அப்படின்றத கொடுக்குறேன். இது ஏன் கொடுக்குறேன்னா, இவங்க வந்து ஃபஸ்ட்டு மெட்டீரியல் ஆட் பண்ணி லாஸ்ட்டாக தான் டேக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறாங்க, அதர் சார்ஜஸில் தான் போடுறாங்க. அதனால் நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு GST சேல்ஸ் வந்து என்ன ப்ரைஸில் பண்ணுறாங்கன்னா பேசிக் ப்ரைஸ்ன்றதை சூஸ் பண்ணிக்கிறேன். இது காரணம் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இவங்க வந்து 4 டைப் ஆஃப் இது வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் டேக்ஸ் இன்வாய்ஸ்ன்றதை ஹெட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். இது புரியலனா பரவாயில்ல, ஜஸ்ட் நான் அப்டேட் கொடுத்துட்றேன். அடுத்தது வந்து ஹோல்சேல் ப்ரைஸ், ஹோல்சேல் வந்து ஹோல்சேல் 1 அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். சேம் இதுவும் அதே தான், Q கிராக்கர் ஹோல்சேல். ஓகே 1 கொடுத்துட்டு 2425/00 கொடுக்குறேன். இது வந்து டேக்ஸ் கிடையாது உங்களது. ஓகே, டேக்ஸ் போடலன்னு சொல்கிறாங்க, போட்டாலும் போட்டோம், போடலனா போட்டோம். ஸோ ஹெட்லைன் வந்து எஸ்டிமேட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ டேக்ஸ் இல்லைன்றதுனால இவங்களுக்கு இந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் சேல்ஸ் ப்ரைஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு பேசிக் ப்ரைஸ்னு ஒன்று அசைன் பண்ணேன்னா, ரெண்டாவது மினிமம் சேல்ஸ் ப்ரைஸ்னு ஒன்று அசைன் பண்ணுறேன். அடுத்தது ஸோ சர்ச்சில் இப்போ நான் அந்த ஹோல்சேல்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த நேம் வந்து அழிச்சிட்றேன், அப்டேட் கொடுத்துட்றேன். இப்போ இன்னொன்று க்ரியேட் பண்ண போகிறேன். அது வந்து என்னென்னா ஹோல்சேல் 1 அப்படின்னு ஒன்று கிளிக் பண்ணுறேன். சேம் அதே தான். இங்கே வந்து அதர் சார்ஜஸ் செட்டில் வந்து QC இங்கே வந்து QC ஹோல்சேல் 1 அப்படின்னு கொடுத்துட்டு 2425/2425 கொடுத்துட்றேன். 3 டிஜிட்டில் பில் வர மாதிரி பண்ணிடுறேன். இதுவுமே எஸ்டிமேட் அப்படின்னு கொடுத்துரும். இது வந்து சேல்ஸ் ப்ரைஸ். நல்லா கொஞ்சிக்கணும். ஃபஸ்ட்டு பேசிக் ப்ரைஸ் அசைன் பண்ணேன்னா ஓகேவா, இது வந்து சேல்ஸ் ப்ரைஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். லாஸ்ட்டாக வந்து ரீட்டெயில் சேல்ஸ்னு ஒன்று ஆட் பண்ணுறேன். ரீட்டெயில் சேல்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணுறேன். சேம் அதே தான், QC ரீட்டெயில் /2024-2025 ஸ்டார்ட் ஃப்ரம் 001 அண்ட் ஹெட்லைன் வந்து எஸ்டிமேட் அப்படின்னு கொடுத்துட்றேன். எஸ்டிமேட் கொடுத்துட்டு இந்த ப்ரைஸ் வந்து MRP ப்ரைஸு அசைன் பண்ணுறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் கிட்டத்தட்ட 4 ப்ரைஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இங்கே சர்ச்சில் போனீங்கன்னா GST சேல்ஸுக்கு 1, ரீட்டெயிலுக்கு 1, ஹோல்சேலுக்கு 1, ஹோல்சேல் 1க்கு 1. ஓகே, ஸோ 3 டைப் ஆஃப் ப்ரைஸஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். அடுத்தது பர்ச்சேஸில் வருவோம். பர்ச்சேஸ் வந்து ஒன்று இருக்குது. ஸோ இதுவுமே கிளிக் பண்ணிக்கிறேன். டேக்ஸ் சார்ஜட் மேனுவலி அண்ட் அதர் சார்ஜஸ் ஹெட்டு அதை மட்டும் மாற்றிக்கிறேன். பட் இது பர்ச்சேஸ் பில்லாக இருந்தாலும் இதுவுமே நம்ம வந்து ஒரு சீரியல் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு சீரியல் நம்பர் மட்டும் போட்டுக்கலாம். இது வந்து டேக்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் அப்டேட் கொடுத்துட்றேன். ஸோ அடுத்தது ஒரே ஒன்று தான், பில் ஆஃப் சப்ளை. பில் ஆஃப் சப்ளைனா அவங்க வந்து நான் GSTயில் வாங்குகிறாங்க அப்படின்னு அர்த்தம். இதுக்கு வந்து டேக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு கொடுத்துட்றேன். இது வந்து QC அண்டு B ஃபார் கொடுத்துட்டு 01/ கொடுத்துட்றேன்.
இது வந்து எஸ்டிமேட் பில்லெல்லாம் வாங்கினாங்கன்னா அது வந்து இவங்க போட்டுக்க வேண்டியது. ஸோ கொடுத்தாச்சு. ஸோ சேவ், க்ளோஸ். இப்போ வந்து இவங்களுக்கு எல்லா செட்டிங்கும் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து அவங்க ஐட்டம் ஏற்றுறது தான் அவங்களுடைய வேலை. ஸோ ரைட் கிளிக் பண்ணி அவங்களுக்கு ஐட்டம் ஏற்ற சொல்லணும். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எதாவது ஸ்பெஷல் ஃபீல்டு வேணும்னா நம்ம எனபிள் பண்ணி கொடுக்கலாம். இல்லைனா இதில் ஏதாவது அவங்க மாடிஃபை பண்ணிவிட்டு அவங்க வந்து அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஆல்மோஸ்ட்டு ஒரு செட்டிங்ஸ் எல்லாமே பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் அவங்க ஐட்டம் ஏற்றி பில் பண்ணுறது தான் அவங்களோட வேலை.